குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பேட்டர்ன் ரீடிங்ல நெக்ஸ்ட் எப்படி சின்னதா ஏதாவது செய்யறது அப்படின்றது. ஸோ இந்த செஷன்ல நம்ம லீஃப், ஒரு குட்டி பவுல், அது போக ஹார்ட், டைம் இருந்துச்சு அப்படின்னா புக் மார்க் பார்ப்போம். ஸோ இதோட இந்த செஷன் ஃபுல்லா ஃப்ரீ செஷன் வந்து ஓவர் ஆகுது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லீஃபுக்கு நான் கிரீன் கலர் யான் எடுத்திருக்கேன். என்னோட நீடில் சைஸ்க்கு கரெக்டா இருக்கு. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நீடில் சைஸ் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹூக் வந்து 3.5 mm ஹூக், தெரியும் நினைக்கிறேன். 3.5 mm யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லீஃபுக்குரிய பேட்டர்ன் நம்ம எழுதிடலாம். ஸோ லீஃப் ஷேப் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேஜிக் ரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோமா இல்லைன்னா செயின் ஸ்டிச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோமா அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி செயின் ஸ்டிச்சஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். மேஜிக் ரிங்ல இருந்து போறதுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செயின் ஸ்டிச்சில் சென்டர்ல செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஃபர்ஸ்ட் 9 போட்டுக்கிறேன். அடுத்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் நம்ம. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. குறைக்கிறதும் கூட்டுறதும் அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செயின் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. சிங்கிள் குரூஷியல இருந்து போட ஆரம்பிக்க போறோம். ஏன் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லா குட்டியா இருக்கு, மேலதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, பெருசாகுது. ஸோ சைட்ல இருக்கிற அந்த சின்னதை சிங்கிள் குரூஷியல போட்டு மேல போக போக ஹாஃப் டபுள் குரூஷே, ட்ரிபிள் குரூஷே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ சிங்கிள் குரூஷே போடும்போது எப்பயும் ஃபர்ஸ்ட் செயின் ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுல சிங்கிள் குரூஷே. ஓகேவா? ஸோ அகெயின் சிங்கிள் குரூஷேவே நீங்க போடலாம். ஸோ லீஃபோடைய ஷார்ப்னஸ் பொறுத்து. ஸோ ஏன்னா ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும், நார்மலாவே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பொறுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்பியும் ஒரு சிங்கிள் குரூஷே போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்போ உங்களுடைய லீஃப் வந்து இந்த மாதிரி வரும், 2 சிங்கிள் குரூஷே போட்டீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ நான் ஒரு சிங்கிள் குரூஷே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டபுள் குரூஷே, சாரி ஹாஃப் டபுள். அகெயின் நெக்ஸ்ட் ஹைட் கூடணும். ஸோ டபுள், திரும்பியும் அடுத்து ஒரு டபுள் போட்டுக்கிறேன். ஸோ இந்த கவுண்டிங்ஸ் இதில் உள்ள மாதிரி தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒவ்வொன்றையும் 2 டைம்ஸ் போடுறது மாதிரியும் போட்டுக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு நெக்ஸ்ட் சென்டர்ல வர மாதிரி இருக்கிறதுல ட்ரிபிள் குரூஷே. அகைன் இந்த சைடு என்ன போட்டோமோ அதை அப்படியே இங்கிட்டு ரிப்பீட் பண்ணுங்க. டபுள் 2, ஹாஃப் டபுள் 1, அப்போ இன்னும் ஒரு சிங்கிள் குரூஷே வரணும். அது போக ஒரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ராவா கார்னர்ல இருக்கணும். அப்போ டோட்டலா சென்டர்ல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11 செயின் போடணும். போட்டுட்டு 1 ஸ்கிப் பண்ணணும், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரூஷே, ஒரு ஹாஃப் டபுள் குரூஷே, 2 டபுள் குரூஷே. இதுல இந்த 2 டபுள் குரூஷேவை நீங்க 3ஆவும் போட்டுக்கலாம். அதே மாதிரி டபுள் குரூஷேவையும், சாரி ஹாஃப் டபுள் குரூஷேவையும் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்க விட இங்க 2 டைம்ஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த பல்ஜினஸ், அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிபிள் குரூஷே. அகைன் இந்த இதை அப்படியே ரிவர்ஸ்ல போட போறோம். 2 டபுள் குரூஷே, 1 ஹாஃப் டபுள் குரூஷே, 1 சிங்கிள் குரூஷே. கடைசி இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கை டர்ன் பண்ணி அடுத்ததுல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு ஸ்கிப். இந்த இதை மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபிளிப் பண்ணிட்டு திரும்ப ரிப்பீட் பண்ண போறோம். ஓகேவா? ரிப்பீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், பேக் சைட்ல போடணும். ஸோ ஃபிளிப் அண்ட் ரிப்பீட். ஸோ ஃபிளிப் பண்ணி ரிப்பீட் பண்ணலாம். திரும்ப என்ன வரும், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணியிருப்போம், சிங்கிள் குரூஷே, ஹாஃப் டபுள்,
double, again double, triple crochet, double crochet, double crochet, half double, ஒரு single crochet. ஸோ இது ஜஸ்ட் உங்களோட லீஃப் மட்டும்தான். ஒருவேளை எனக்கு இந்த சைடில் வந்து அந்த லீஃப்க்குரிய அந்த காம்பு மணி நீட்டிட்டு இருக்கலாம், அது வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ இங்கே 13 ஸ்டிச்சஸ்ன்னு வரும். ஓகேவா? அப்போ ஸ்கிப் பண்ணுறது இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், எக்ஸ்ட்ராவாக 3 ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இல்லை இது வேணாம் எனக்கு லீஃப் ஷேப் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணி இப்போ போட போகிறோம் லீஃபை. ஸோ க்ரீன் கலர் யான் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 3.5 mm ஹூக்கில் எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃப்ளவர் மட்டும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மேக் பண்ணுறது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கார்மெண்ட்ஸ், பேக் இதெல்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 11 செயின், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 செயின் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. ஸோ என்னோட யான் வந்து ஒரே ஷேப்பில் இல்லை, அதனால கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஸோ லாஸ்ட் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த செயினை விட்டுட்டு அடுத்ததுலேருந்து போட ஆரம்பிப்போம். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சுக்கிறேன் நான், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ கடைசி ஒன்றை ஸ்கிப் பண்ணிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் க்ரூஷே, அடுத்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே, ஸோ ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னோம், அகைன் 2 டபுள் க்ரூஷே, 1 2. ஸோ அடுத்தடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரூஷே போட்டாச்சு. ஸோ மிட் பாயிண்ட்ல வர்றது ட்ரிபிள் க்ரூஷே. போட்டாச்சு. அகைன் இந்த ஹாஃப்ல போட்டதை ரிப்பீட் பண்ணணும். ஸோ டபுள் க்ரூஷே 2, next half double crochet, next one single crochet. ஸோ அந்த லீஃபோட ஒரு ஹாஃப். ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது டைரக்டா நம்மளால ஸ்கிப் பண்ணிட்டு டர்ன் பண்ண முடியாது. ஸோ நான் இங்க வந்து என்ன பண்ணிக்க போறேன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஆல்டர்னேட்டிங்கா இன்னொரு சைடு டர்ன் பண்ணிக்கிறேன். அப்போ டைரக்டா இந்த சைடு என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் சேஞ்ச் பண்ணிடுறேன் டயக்ராம்ல. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணிட்டு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சைடில் நம்ம போட ஆரம்பித்தோம், இப்போ பேக்கில் இருக்க இன்னொரு இதில் போட போகிறோம். ஓகேவா? ஸோ அகெயின் உள்ளே விட்டு வெளியே எடுங்க, சிங்கிள் க்ரூஷே, ஹாஃப் டபுள் க்ரூஷே, டபுள் க்ரூஷே 2, ஸோ சென்டரில் சில நேரம் கேப் வரலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அந்த கேப் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போடுறத நம்மளுடைய செயின் ஸ்டிச்சில் பின்னாடி நம்ம சொன்னோம்ல பேக் ஹம்ப் இருக்கும்ட்டு, ஸோ அதில் போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சென்டரில் இந்த கேப் விழாது, இந்த இடத்துல வர கேப். ஓகேவா? பட் அதில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா போட்டுடலாம்.
ட்ரிபிள் crochet போட்டாச்சு. அகைன் டபுள் crochet 2. ஸோ ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணாம கரெக்டாக போறீங்களான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு half double, கடைசியா ஒரு single crochet. அவ்வளோதான். ஸோ லீஃப் ஷேப் வந்துருச்சு உங்களுக்கு. மேலே ஒரு செயின் போட்டு இதை இப்போ கட் பண்ணி விட்டுலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃப்ளவர்ஸ் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லீஃப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது மாதிரி கேப் இருக்க தான் செய்யும், அது ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நமக்கு அந்த ஷேப்பில் வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டிஃபனிங் மெத்தட்ஸ் ஏதாவது பண்ணி நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டிஃப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா செயின் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சோம்ல, அது போடும்போது சென்டரில் ஒயர் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அவ்வளோ. ஸோ ஒரு லீஃப் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு லீஃப் வேணும் அப்படின்னா சென்டரில் எவ்வளோ கேப் வேணுமோ அதுக்கேற்றாப்புல செயின் ஸ்டிச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப இங்கே என்ன ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான் அந்த சைடு நீங்கள் என்ன பண்ணுங்க போடுங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லீஃப் ஒரே இதில் கம்பைன் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஹேர் பேண்ட்லேயோ இதுலையோ டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் பேண்டில் 2 லீஃப் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது லீஃப். ஸோ அந்த லீஃப் வச்சு ஹேர் பேண்ட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த லீஃப் போட்டிருக்கோமா, ஸோ அந்த லீஃப்ல இந்த ஸ்டிச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா போட்டு இங்கே போட்ட சேம் ப்ராசஸை இந்த சைடு போடணும். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து லீஃப் வந்து வந்துடும். 2 லீஃப் ஒரே இதில் வர மாதிரி. ஸோ அப்போ அதுக்கு 11 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோமா இங்கே செயின் ஸ்டிச்சஸ். அப்போ மிட் பாயிண்ட்ல ஒரு இதே அளவுக்கு 11 ஸ்டிச்சஸ் கேப் விட்டுக்கோங்க. அதுக்கு அங்கிட்டு ஒரு 11 ஸ்டிச்சஸ். அப்போ டோட்டலாக 33 ஸ்டிச்சஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ 33 ஸ்டிச்சஸ் வச்சு இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போட்டலாம். ஸோ என்ன போட்டு காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33. ஓகேவா? ஸோ போட்டாச்சு. ஸோ இதில் நம்ம இந்த கார்னர்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ லீஃபோட ஒரு எட்ஜில் ஃபஸ்ட்டு ஸ்கிப்பர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே. ஸோ இந்த இடத்துல இருந்து லீஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு டபுள் க்ரூஷே, சாரி ஹாஃப் டபுள், டபுள் 2, நெக்ஸ்ட்டு ட்ரிபிள். ஸோ அது அப்படியே ரிவர்ஸில் இங்கே திரும்பியும் டபுள் 2, நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள், சிங்கிள் க்ரோஷே. ஸோ அப்போது லீஃபோட ஒரு எட்ஜ். ஸோ இங்கேருந்து இப்படி வந்திருப்போம். ஓகேவா? ஸோ இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக இருக்கும். ஸோ பாதியிலேருந்து இப்படி வந்து ரிவர்ஸில் இப்படி வரும். திரும்ப அகைன் செயின் போட்டு இந்த சைட் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ இப்போ நடுவில் அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், 11 இதை ஸ்கிப் பண்ணணுமா? இப்போது இங்கனக்குள்ள வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுப்பீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. திரும்ப ஒன்று ஸ்கிப் பண்ணியிருப்போம். இங்கே சிங்கிள் க்ரூஷே, ஹாஃப் டபுள், டபுள் 2, ட்ரிபிள், அகைன் டபுள் 2, நெக்ஸ்ட் ஹாஃப் டபுள், சிங்கிள் க்ரூஷே. இந்த இடத்துல ஸ்டெப் ஸ்டிச். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு இங்கே வந்துட்டு
அகைன் செயின் ஸ்டிச்சஸ் இங்க போய் இங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடியிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதுதான் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். 1 இங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இங்கிட்டு வருவீங்க. 3 செயின் போட்டு கண்டினியூ பண்ணிட்டு இந்த சைட்ல இருந்து போவீங்க. 4 இந்த எட்ஜஸ் முடிக்கணும். ஸோ இங்க டர்ன் பண்ணும்போது இங்க ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருப்பீங்க. ஸோ இங்க 5 இந்த சைடு வந்து இங்க ஸ்லிப் ஸ்டிச்சோட எண்ட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணி போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 2 லீஃப் ஒரு சிங்கிள் செயின்ல கனெக்ட் ஆயிருக்க மாதிரி போட்டலாம். ஸோ இதை உங்களுடைய பவ்வோட அதாவது ரப்பர் பேண்ட் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹேர் பேண்டோட டைப் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குட்டி போ. ஸோ போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டதுல பெரிய சைஸ்லன்னு எல்லாமே போட்டிருக்கோம். வெறும் சிம்பிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணி போ பண்றது எப்படி அப்படின்றத இதுல பார்க்க போறோம். ஸோ போவோட ஷேப்ல ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கோங்க. போ ஷேப் எப்படி இருக்கும்? சென்டர்ல மேஜிக் ரிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ மேஜிக் ரிங்ல இருந்து இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நார்மலா போ வந்து வரும். ஸோ சின்ன பிள்ளைங்களோட ட்ரெஸ்ல டெக்கரேட் பண்றதுக்கு இல்ல ஹேர் கிளிப்ல நீங்க டைப் பண்றதுக்கு பேண்ட்ல போடுறதுக்கு அதுக்கெல்லாம் இது அழகா இருக்கும். ஸோ சென்டர்ல பேர்ல்ஸ் ஏதாவது வச்சு டிசைன் பண்ணீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ சைஸ் வேரியேஷன் நம்ம உள்ள போடுற கவுண்டிங்ஸ் பொறுத்து மாறும். என்ன ஸ்டிச் யூஸ் பண்ண போறோம்ன்றத பொறுத்து சைட்ல செயின் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ நான் இங்க யூஸ் பண்ண போறது ட்ரிபிள் குரோஷே தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ சென்டர்ல 1 2 3 4 ட்ரிபிள் குரோஷே வர மாதிரி போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ ட்ரிபிள் குரோஷே போட போறோம்னா சைட்ல நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் எவ்வளவு போடணும்? 4 செயின் ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ மேஜிக் ரிங் போட்டுட்டு 1 2 3 4 செயின் ஸ்டிச்சஸ் போடணும். போட்டுட்டு 4 ட்ரிபிள் குரோஷே அகைன் என்ன பண்ணணும்? 4 செயின் போட்டு அங்க ஒரு ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டு அகைன் இங்க இருந்து திரும்ப ஒரு 4 செயின் அகைன் 4 ட்ரிபிள் குரோஷே அகைன் 4 செயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் நம்மளோட போக்குரிய டயக்ராம். பேட்டர்ன் ரிட்டர்ன் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் ரிங் போடுறோம். அதுல 4 செயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அகைன் 4 ட்ரிபிள் குரோஷே போடுறோம். 4 செயின் அகைன் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த ப்ராசஸை அகைன் அப்படியே என்ன பண்ண போறோம்? இன்னொருக்கா ரிப்பீட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி திரும்ப 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 ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா 3 ஷேப்ல போட்டீங்கன்னா ஒரு க்ளோவ் லீவ்ஸ் மாதிரி வரும் கிரீன் கலர்ல போடும்போது. அதே இது 4 or 5 இது வச்சு போட்டீங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஐடியா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான். நீங்க அதை எப்படினாலும் கொண்டு வரலாம். இந்த பேட்டர்ன் இப்போ ஃபாலோ பண்ண போறேன். ட்ரை பண்ணி பாருங்க வருதான்னு. மேஜிக் ரிங் போடணும். மேஜிக் ரிங் போட்டாச்சு. மேஜிக் ரிங் போட்டு என்ன செய்யணும்னு சொல்லியிருந்தேன்? 4 செயின்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டாச்சு. ட்ரிபிள் குரோஷே 4 போட போறோம். மேஜிக் ரிங்குள்ள விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். செயின் தனியா தொங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க யாரோ, இந்த மாதிரி தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. 2 3 ஸோ ஒரு ட்ரிபிள் குரோஷே ஓவர் 1 2 3 செகண்ட் 1 1 2 3 third 1 1 2 3
ஸோ ஃபஸ்ட்டு பாதி போட்டேன்னா இப்படி தான் இருக்கும். திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், 4 செயின் போடணும்னு சொன்னீங்கன்னா, ஸோ 1 2 3 4 4 செயின் போட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட். ஸோ அந்த ரிங்கை கரெக்டாக ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்லிப் நாட் போடுங்க. ஸோ இதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஹாஃபு இந்த பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹாஃப் நம்ம போடணும். ஒன் 2 3 4 செயின் அகைன் டபுள் crochet போட்டு 1 2 3 again double crochet, sorry, triple crochet, 1 2 3 again triple crochet, 2 3. ஸோ 1 2 3 தான் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் 1 போடணும். 2 3. ஸோ போட்டாச்சு. ஸோ 4 செயின் போடணும். 1 2 3 4 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கடைசியாக ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ எப்பயுமே மோஸ்ட்லி ஒரு செயின் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த சைட் போட்டு மேஜிக் ரிங்கை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேப் வந்துடும். ஸோ இதை ஆக்சுவலாக கரெக்டான ஷேப்பில் போட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது இந்த இடத்துல செயின் கவுண்டிங்ஸ் கம்மியாக போட்டு அதிகமாக போடணும், அகெயின் கம்மியாக போட்டு அதிகமாக போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வரும். ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இங்கனுக்குள்ள ஒரு நாட். ஸோ பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வேணால் சென்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிய வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ போட்டாச்சு. போட்டுட்டு கட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளாக ஒரு குட்டி பவு. ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஷேப்பை இழுத்து விட்ருங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நான் யான் சைஸ் வந்து இதில் என்ன யூஸ் பண்ணேன்னா இந்த ப்ளூ கலருக்கு 4 mm ஹூக் யூஸ் பண்ணி, யானும் கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறது தான், 4 mm சைஸில் உள்ள யான் தான். ஸோ அதனால லீஃபை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹார்ட் வந்து நீங்கள் டியூயலாக 2 தான் செஞ்சுட்டு சென்டரில் ஃபில்லிங் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியும் போடலாம், இல்லை ஜஸ்ட்டு ஒரு கீ செயினுக்கு நார்மலாக ஹார்ட்டின் மணிக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ போட்ட பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் நார்மல் கிளிப்பில் யூஸ் பண்ணி குட்டி பிள்ளைங்களுக்கு கிளிப் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதுதான் போடுவீங்க. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்டின். ஸோ நான் ரெட் கலரில் யான் எடுக்க போகிறேன். ஸோ இதுவும் 4 mm சைஸ் தான். ஸோ நான் யூஸ் பண்ண போகிறதும் 4 mm இதுதான். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஷேப்பில் வேணுமோ, சாரி என்ன கலரில் உங்களுக்கு ஹார்ட்டின் வேணுமோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க.
ஸோ ஒரு நிமிஷம் வெளியே வந்துருச்சு நெட்வொர்க் ப்ராப்ளம்னு. ஸோ ஹார்ட்குரியதை பார்த்துருவோமா? ஹார்ட்குரிய பேட்டர்னில் ஃபஸ்ட் ஹார்ட் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ரஃபாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் டயக்ராம்ஸ் போட்டு அதுலேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ சென்டரில் மேஜிக் ரிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேஜிக் ரிங் போட்டாச்சு. மேஜிக் ரிங்லேருந்து செயின் ஸ்டிச் வச்சு தான் நம்ம மேலே எப்பயுமே கொண்டு வர முடியும். அதேமாதிரி க்ளோஸ் பண்ணுறதும் செயின் ஸ்டிச் வச்சு தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ 3 செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். 1 2 3 செயின் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் டபுள் க்ரூஷே இந்த சைடு டபுள் க்ரூஷே 3 போட போகிறேன். ஸோ நான் குட்டியாக தான் ஹார்ட் போட போகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு டபுள் க்ரூஷேக்கு பதிலாக ட்ரிபிள் க்ரூஷே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டபுள் க்ரூஷேவும் இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் க்ரூஷே இருக்கிற பிளேஸில் டபுள் க்ரூஷேவும், டபுள் க்ரூஷே இருக்கிற பிளேஸில் ஹாஃப் டபுள் க்ரூஷேவும் ரீப்ளேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து போடலாம். ஓகேவா? ஸோ 3 ட்ரிபிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த சைஸ் குறையணும். ஸோ டபுள் க்ரூஷே 3. இங்கே அந்த ஷார்ப்பாக வரணுன்றதுக்காக கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் கிடைக்காது. ஸோ ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் லென்த் அதிகமாக வரணும். ஸோ சென்டர் பாயிண்டில் ட்ரிபிள் க்ரூஷே. இந்த ஹாஃபில் போட்டதை அப்படியே இந்த சைடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். டபுள் க்ரூஷே 2 3. அடுத்து ட்ரிபிள் க்ரூஷே 2 3. அகைன் 3 செயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ இதை அப்படியே நீங்கள் ட்ரிபிள் க்ரூஷே இருக்கிற இடத்துல டபுள் க்ரூஷேவும், டபுள் க்ரூஷே இடத்துல ஹாஃப் டபுள் க்ரூஷேவும் ரீப்ளேஸ் பண்ணியும் போடலாம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ட்ரை பண்ணுவோமா? ஸோ 4 mm சைஸ் ஹூக் எடுத்திருக்கேன். 4 mm சைஸு. ஸோ என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கோமா? கட் பண்ணிட்டு வேணா வெளியே வந்து. ஓகேவா? ஸோ 4 mm சைஸ் ரெட் கலர் யான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். மேஜிக் ரிங், மேஜிக் ரிங் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம 3 செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ட்ரிபிள் க்ரூஷே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் 3 போட்டிருக்கோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மளுடைய ஷேப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடணும். ஸோ நான் இதை ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் நிறையா தடவை போட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக நான் எப்படி போட்டேன்றதை சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேட்டர்ன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தான். ஸோ எப்பயும் போல் 4 போட்டுட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், 3 போட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேரியேஷன் நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ 1 2 3 chain stitches. So triple crochet 1 2 3 ஸோ யானை நல்லா யூஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு எழுங்க, அது மாதிரி தான் வரும். 3 போட்டாச்சு, டைட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் க்ரூஷேல 3 1
2 3. ஸோ கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், இதுவே பாருங்களேன், ரிவர்ஸ்ல ஹார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு செயின் மிட் பாயிண்ட்ல போடுற ஒரு ட்ரிபிள் crochet. 2 and 3. ஸோ இது வந்து ஒன் சைட் ஆஃப் ஹார்ட். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே திரும்ப அங்கிட்ட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஹாஃப் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ திரும்ப செயின்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு செயின், 3 டபுள் crochet, 1 2 3. நெக்ஸ்ட் ட்ரிபிள் crochetல 3, 1 2 3. ஸோ அகைன் என்ன பண்ணணும், செயின் ஸ்டிச் போடணும். 3 போட்டு சேம் சென்டர்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டு நல்லா சென்டர்ல டைட் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே நீங்க கழட்டிட்டு கீ செயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு கீ செயின் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பேக் சாம் மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி போட்டும் நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் அவ்வளோதான் கட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு சின்ன சைஸ் த்ரெட்ல செய்யும் போது சைஸ் இவ்வளோ தான் வரும். உங்களுடைய பென் டிரைவ் அதுக்கெல்லாம் ஒரு சாம் மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு சென்டர்லையும் நல்லா டைட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஷேப்பை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம போடுறதோடைய ஷேப் நம்ம போட்டதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஹார்ட்டின் ரெடி. ரொம்ப அழகாக இருக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பார்ட் செஞ்சு இதை நீங்கள் கொஞ்சம் பேர்ல்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இயரிங் மாதிரி யூஸ் பண்ணலாம், கிளிப் மாதிரி யூஸ் பண்ணலாம், பேக் சான், கீ செயின் எதுவானாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லாமே முக்கால்வாசி ஆல்டர்னேட்டிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ டோட்டலாக நம்ம 5 ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார், ஒரு பவுல், ஒரு லீஃப், அது போக ஒரு ஹார்ட். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு புக் மார்க் ரெடி பண்ணுறது. ஸோ புக் மார்க்குக்குமே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃப்ளவர் அண்ட் இந்த ஹார்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போறீங்க. ஆல்ரெடி பண்ணது மிஸ் ஆயிடுச்சு, எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. ஹார்ட் வந்து இது நார்மல் த்ரெட்ல பண்ணது, இதோட சின்ன சைஸ் த்ரெட். ஸோ வேரியேஷன் உங்களுக்கு இருந்து பாருங்க. அது காணும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். ஸ்டார் ஷேப் எதுனாலும் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அசைன்மெண்ட் ஒர்க் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டார், ரெண்டுல ஒன்று, அது போக ஒரு புக் மார்க். ஸோ பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இது ப்ரீவியஸாக இருந்த கிளாஸில் நம்ம போட்ட ஃப்ளவர் அண்ட் ஹார்ட் யூஸ் பண்ணி போட்ட ஒரு புக் மார்க். ஃப்ளவர் தனியாக போட்டுக்கணும், ஹார்ட் தனியாக போட்டுக்கணும். ஹார்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரு செயின் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த செயினை கண்டினியூஸாக நிறைய கவுண்ட்ஸ் போட்டுட்டு அந்த ஃப்ளவரோட சேர்த்து ஸ்லிப் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ரெண்டும் ஆல்டர்னேட்டிவாக வேறு வேறு கலர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், இல்லை சேம் கலரில் போடுறனாலும் போடலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சென்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து
சென்ட் பண்ணுங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுடைய அசைன்மெண்ட் ஒர்க், உங்களுடைய ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்றதுக்கு. ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய செஷன்ல ஹார்ட், லீஃப், அது போக ஒரு பவ், ஸோ இந்த மூணும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேவா? மறக்காம இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. இதுக்குரிய பேட்டர்னை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் குரூப்ல. அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.